ஆஸ்ட்ரோசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். மகர லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். பொதுவாக நம்ம எல்லாம் ராசி பலன் பார்க்குறோம். ஆனால் இங்கே மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். ஸோ உங்களுக்கு உங்கள் ராசி நட்சத்திரம் தெரியும், நிறைய பேருக்கு லக்னம் தெரியும், நிறைய பேருக்கு லக்னம் தெரியாது. ஏன் லக்னம் பார்க்குறதுங்கிறதுக்கு கடந்த காலங்களில் நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஸோ நம்முடைய இயக்குவது நம்முடைய கடைசி காலம் வரை லக்னம் தான். அதனால தான் லக்னத்தின் அடிப்படையிலான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத சுருக்கமாக பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது ஒரு பக்கம் உங்களுடைய மகர லக்னத்துக்கு அதிபதி சனி பகவான், அவர் கோச்சாரத்தில் 3ஆம் இடத்துல வக்ரகதியில் இருந்துக்கிட்டே இருக்கார். அவர் உங்களுடைய 5ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. ஒரு பக்கம் 5ஆம் இடத்தை பார்க்குறது காதல் விஷயங்கள், மகிழ்ச்சி, சந்தோஷம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, லவ் அஃபேருக்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே இருக்குது. பட் இந்த லவ் இருந்தால் கூட இந்த லவ் சக்ஸஸ் ஆகுமானா அதில் நிறைய ஸ்ட்ரகிள், பிரச்சனை, போராட்டம் இதுவும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதத்தில் வருமானங்கள் எப்படி இருக்குது? ஏதாவது வருமானம் சம்பாரித்த பணம் கையில் இருக்குமா அப்படின்னா வருமானங்கள் உங்களுக்கு உண்டு. ஏன்னா உங்களுடைய தனஸ்தானத்தில் ராகு இருக்கார், குரு பார்க்குறாரு, எதிர்பாராத பண வரவு இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் உங்களுடைய 12ஆம் இடத்துல சனியும் குருவும் பார்க்குறது எவ்வளோ வரவு இருக்கோ அதுக்கு மேலே செலவுகளும் அதிகப்படுவதற்கான வாய்ப்பும் இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டு. அதுலேயும் குரு பார்க்குறது தேவையற்ற செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்கள், வைத்திய செலவுகள் இதெல்லாமே ஃபேஸ் பண்ணுறதுக்கான மாதமாக இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகுமான்னா கண்டிப்பாக நடக்கும், நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் யாரையெல்லாம் நம்பி செயல்படுறீங்களோ அவங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் யாரோடெல்லாம் நீங்கள் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடலாம் நேரடியான தொடர்பு கொள்ளுங்கள். மீடியேட்டர் இல்லாமல் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் எடுத்த காரியங்கள் அத்தனையும் ஏதோ ஒரு விதத்தில் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சனி வக்ரகதியில் இருக்கார். சனி பகவான் அப்படின்னாலே காலதாமதப்படுத்துவார், எல்லாத்துக்கும் தடை பண்ணுவார், தேவையற்ற மனக்குழப்பங்களை உண்டு பண்ணுவார். அதனால் அது மாதிரியான சிந்தனைகள், செயல்பாடுகள் இல்லாமல் பெரிய லெவலில் நீங்கள் முயற்சி பண்ணும்போது உங்களுடைய காரியங்கள் அத்தனையும் ஏதோ ஒரு விதத்தில் நன்மையாக முடியும். இந்த மாதத்தில் உறவுகளை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா விதமான உறவுகளும் உங்களுக்கு வேணும். ஸோ உறவுகளால் நன்மை, உறவுகளால் பிரச்சனை ரெண்டுமே இந்த மாதம் கலந்துருக்கு. வேலையின் காரணமாக ஒரு பயணம் இருக்குது, அந்த பயணம் உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். இதெல்லாமே இருக்குது. அத்தனை விதமான தகவல் தொடர்பு நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கான மாதமாக இது உண்டு. ஸோ எவ்வளோக்கு உங்களுக்கான எஃபெக்ட் எடுக்கிறீங்களோ கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன, முதல்ல எதை செய்யணும், செகண்ட் எதை செய்யணும், தேர்டு என்ன செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணி அதன் அடிப்படையில் செயல்படுங்க. கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. ஏன்னா இந்த ராசி பலன் பார்க்குறதே எது காலங்கள் சரியாக இருக்குமோ அந்த காலத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிறது. ஸோ அந்த இது ரொம்ப முக்கியம் இந்த மாதம். குறிப்பாக யாரெல்லாம் அட்வைஸ் பண்ணுறாங்களோ அந்த அட்வைஸ் எல்லாம் கொஞ்சம் கவனித்து காது கொடுத்து கேளுங்க. இதுவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். யாரையும் அசால்ட்டாக இருந்துடாதீங்க. வாழ்க்கையில் முன்னுக்கு வரைக்கும் யாரோ ஒருவங்க உதவி பண்ணுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன், ஜாப், கரியர் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். ஒரு பக்கம் பார்த்தோம்னா உங்களுடைய சர்வீஸில் குரு, சுக்கிரன் இருக்காங்க. ஆக இந்த மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் பெருசாக ஒன்றும் பயப்படுற மாதிரி இல்லை. ஆனாலும் கூட வேலையில் பெரிய ஒரு திருப்தியற்ற மனநிலையோ அல்லது வேலையை பற்றிய பயமோ அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது. ஏன்னா சனி பகவான் உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்குறதுனால உங்களுக்கு வேலையை விட்டு வெளியேற்றப்படுவதற்கு அல்லது வெளியே வர்றதுக்கு அல்லது வேலையில் நீங்கள் விஆர்எஸில் வர்றதுக்கு லாங் லீவ் போடுவதற்கான ஒரு வாய்ப்பை அவர் உருவாக்கி கொடுத்துக்கிட்டே இருப்பார். இன்னொரு பக்கம் குருவும் சுக்கிரனும் உங்களை வேலையை தக்க வைக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்குவாங்க. ஆக மாறுபட்ட கிரகங்கள், மாறுபட்ட பலன்களை உங்களுக்கு இந்த மாதம் செய்கிறதுக்கு இருக்காங்க. ஆகையனால எது எப்படி இருந்தாலும், எந்த ஜாபில் நீங்கள் இருந்தாலும் உங்களுடைய ப்ரொஃபஷனில், ஜாபில், கரியரில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதில் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டாம். மற்றவங்களோட நீங்கள் ஒபே பண்ணி போங்க. இதெல்லாமே நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த மாதம் உங்களுடைய ஜாபில் நீங்கள் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய பிஸ்னஸ் இந்த மாதம் ஓரளவுக்கு பரவாயில்ல. நீங்கள் எந்த தொழில் பண்ணிகிட்டு இருந்தாலும் அந்த பிஸ்னஸில் நல்ல லாபம், வருமானம், ஏர்னிங் இருக்குது. குறிப்பாக யாரெல்லாம் சிறு தொழில் பண்ணுறீங்க, சுயதொழில் பண்ணுறீங்க அல்லது வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, குறிப்பாக ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது ட்ரேடிங் பண்ணுறீங்க, பிளாட்ஃபார பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அத்தனை பேருக்கும் உங்களுடைய துறைகளில் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு
லாபம் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு. அதே சமயத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்துல கேது இருக்கார். 16ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியனும் அங்கே வர்றாரு. 8ஆம் இடம்னாலே தேவையற்ற விஷயங்களில் தலையிடாதீங்க. அசிங்கங்கள் அவமானங்களை ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்க. அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துங்க. இதெல்லாமே இந்த மாதம் ஆகஸ்ட் 16க்கு அப்புறம் ரொம்ப முக்கியம். நீங்களுமே எல்லா விஷயத்துலேயும் அலர்ட்டாக இருங்க. ஸோ இந்த மாதத்தெல்லாம் ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ண நினைக்கிறவங்களுக்கு ஹையர் எஜுகேஷனில் பிரேக் இருக்குது. ஸோ இது வரைக்கும் திருமணம் நடக்காதவங்களுக்கு, தள்ளி போனவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு, அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இருக்குது. இது இல்லாமல் 2வது திருமணத்துக்கு ட்ரை பண்ணுறவங்களும் தாராளமாக பண்ணுங்கள். யாரெல்லாம் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறீங்களோ உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமல் இருந்தால் வர்றதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, வெளியூரில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுங்கள். ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, உங்களுடைய 12ஆம் இடத்துல குரு சனி பார்க்குறது இந்த காலகட்டங்களில் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் உங்களுடைய வெளிநாட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தையும் பின்னாடி முன்னேற்றத்தையும் கொடுப்பதற்கான மாதமாக இந்த மாதம் இருக்குது. மெயினாக இந்த மாதத்தில் உங்களுடைய மன வாழ்க்கை, கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் இருக்குது. ஸோ 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு தேவையற்ற செலவினங்கள், வைத்திய செலவுகள் ஏற்படுவதற்கான மாதமும் இந்த மாதம் இருக்குது. ஸோ அதனால் உங்களுடைய ஹெல்த்து, மனைவியுடைய ஹெல்த்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறையில் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்தி தந்த சேல்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் ஓரளவுக்கு இந்த மாதம் பரவாயில்லைன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மகர லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதத்தில் நான் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணுறேங்கிறவங்களுக்கு தாராளமாக பண்ணுங்கள். இதுவும் இந்த மாதம் நல்லாவே இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஸோ எது எப்படி இருந்தாலும் இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் 20ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய கலைத்துறையில் உங்களுக்கு புகழ், அந்தஸ்திற்கு வருமானங்கள் கூடும். நீங்கள் அரசியலில் இருக்கீங்கன்னா ரொம்ப கவனமாக இருங்க. எதிரிகளை ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோட்டம் தடை. அது மட்டும் இல்லை, நீங்கள் இந்த காலங்களில் பெருசாக ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஏதாவது பெரிய லெவலில் ட்ரேடிங் பண்ணுறது, பிஸ்னஸ் பண்ணுறதுலாம் கொஞ்சம் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். விட்டதை பிடிக்கணும் பெருசாக நினைக்காதீங்க. அதுக்கான கிரக நிலைகள் இந்த மாதம் பெரிய லெவலில் நமக்கு இல்லை. நீங்கள் எவ்வளோக்கு எப்பயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ அது மட்டும் பண்ணுங்கள். இந்த மாதம் யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டி விற்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ, சேல் பண்ணணும்னு நினச்சிங்களோ, உங்களுடைய ப்ராப்பர்ட்டியை நல்ல விலைக்கு சேலாங்க, எதிர்பார்த்த விலைக்கு போவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, வேலை நிமித்தமான எதிர்பாராத பயணம் அதுவும் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் எங்கெல்லாம் சிவ இருக்காரோ சிவ தரிசனம், சிவ வழிபாடு, சிவனுக்கு அர்ச்சனை பண்ணுங்கள். அது இல்லாமல் விநாயகர் பெருமானுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். குறிப்பாக இந்த மாதம் முழுவதுமே பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மருடைய தரிசனம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அப்படி பண்ணிட்டு வரக்கூடிய இந்த காலங்களில் உங்களுக்கு வரக்கூடிய உடல் ஆரோக்கிய குறைவு குறையும். வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிகரிக்கும், குறையும். நன்றி, வணக்கம்.